கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடந்த ஒரு மோசடி சம்பவம் பற்றி நம்ம செய்தியாளர்கிட்ட கேட்டு பெற இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர் இல்ல நிர்வாகி கிட்ட மோசடியில் ஈடுபட்ட நபரை சிசிடிவி காட்சிகளுடைய அடிப்படையில் போலீசார் தேடிட்டு வராங்க. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துடலாம். இதை பற்றின கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்போம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய முழு விவரங்கள் என்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டம் அருமனை அருகே புண்ணியம் பகுதியில் அன்னை முதியோர் இல்லம் என்ற ஒரு இல்லம் இருக்கிறது. அதனை ரகுராஜன் என்பவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி அங்கு ஒரு டிக்டாப் உடை அணிந்து முகத்தில் முகக்கவசம் அணிந்தபடி வந்த நபர் ஒருவர் தன்னை சிஆர்பிஎஃப் வீரர் என்றும் தான் இந்த பகுதி அந்த சுற்றுவட்டார பகுதியில் தங்களுடைய கேம்ப் அமைந்துள்ளது என்றும் தற்போது இந்த கேம்பை முடித்துக் கொண்டு தாங்கள் வெளி ஊருக்கு செல்ல இருப்பதாகவும் ஆகையால் தாங்கள் பயன்படுத்தி வந்த எலக்ட்ரானிக் உபகரணங்கள் அனைத்தும் அருகில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள் காப்பகங்களுக்கு குறைந்த விலையில் வழங்குவதாக கூறி அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். இதனை நம்பிய ரகுராஜன் தனக்கு தேவையான எலக்ட்ரிக் பொருட்கள் கொஞ்சம் வேண்டும் என்று கூறியதை அடுத்து 43,000 ரூபாயை அவரிடமிருந்து வாங்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த பொருட்களை தான் எடுத்து தருவதாக கூறி அவருடைய வாகனத்திலேயே அழைத்து மார்த்தாண்டம் பகுதிக்கு வந்துள்ளார். தொடர்ந்து மார்த்தாண்டம் பகுதியில் அந்த ரகுராஜனை இறக்கி விட்டுவிட்டு தான் தன்னுடன் நீங்கள் வந்தால் அங்கு சந்தேகம் ஏற்படும், ஆகையால் நீங்கள் இங்கே நில்லுங்கள், நான் அங்கே போய் அந்த பொருட்களை எடுத்து உங்களுக்கு அனுப்பி தருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். வெகு நேரம் காத்திருந்த ரகுராஜன் அந்த நபர் கொடுத்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கிறது. இதனால் சந்தேகம் கொண்ட ரகுராஜன் சிறிது நேரம் வரை அங்கு காத்திருந்து விட்டு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து மீண்டும் அருமனை பகுதிக்கு வந்து அருமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த அந்த அன்னை முதியோர் இல்லத்திற்கு வந்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி முதற்கட்டமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனால் இந்த வந்த நபர் யார் என்று அவர் எங்கிருந்து வந்தார் என்பதன் குறித்து எந்த விதமான தடயங்களும் இதுவரையும் சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இங்கு வருவதற்கு முன்னதாக முழுக்கோடு பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு குழந்தைகள் காப்பதற்கு சென்று இதே நபர் கைவரிசை காட்ட முயன்றுள்ளார். ஆனால் அங்குள்ள நபர்கள் தங்களிடம் காசு எதுவும் இல்லை என்று கூறியதை தொடர்ந்து அங்கிருந்து கிளம்பி மீண்டும் இந்த முதியோர் இல்லத்துக்கு வந்துதான் இந்த கைவரிசையை காட்டியுள்ளார். ஆனால் இந்த நபர் உண்மையிலேயே ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் தானா அல்லது அதுவும் பொய்யாக கூறியதா என்ற கோணத்தில் அரண்மனை போலீசார் தீவிரமாக விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.